நம்ம ஹீரோ வந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்து ஃப்யூச்சருக்கு போகிறாரு. டைம் மிஷினை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து கண்டுபிடிச்சாரு. ஒரு 20-25 வருஷமா. அதை கண்டுபிடிச்சிட்டு வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு வந்து டைம் ட்ராவல் மூலமாக வந்து பார்க்க போகிறாரு. ஆனால் அங்கே ஃப்யூச்சரை போய் பார்த்தா அங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லைஃப் ஆட்டமே வந்து எல்லாம் ஸ்மார்ட் டிவி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் நாளை படம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் வந்து டைம் மிஷின் இருக்குன்னா அப்படி கிடையாது. அது சூட் கேஸில் வரும். ஆனால் இதோடய பெருசாக தான் இருக்கும். இவர் ஃபுல் மாடலாக தான் வந்து வச்சுருப்பாரு. இந்த ஃப்யூச்சரோட வருஷத்துக்கு வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஒரு லைப்ரரிக்குள்ளே போவார். மியூசியம் மாதிரி இருக்கும். அந்த லைப்ரரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசுகிற மனுஷன் இருப்பான். அவன் மனுஷனான வந்து உள்ளே எட்டி பார்த்தா அந்த மனுஷனே கிடையாது. ஒரு ஆர்டிஃபிஷியல் செஞ்ச ஒரு ஹாலோகிராம்னு சொல்லலாம். ஒரு ஆவியாட்டம் இருக்க அது ஏற்கனவே வந்து கம்ப்யூட்டரால் வந்து செதுக்கப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பதிவு பண்ணப்பட்ட ஒரு ரோபோ மாதிரியான ஒரு ஏஐ மட்டும்தான். அது ஃப்யூச்சரை வந்து இந்த 2002 படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. அருமையான டைம் ட்ராவல் படம்னு சொல்லலாம்.